சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. எங்கே இவரை காணவில்லை? ஒருவேளை சமைப்பதற்காக விறகு விட்டு சென்றிருப்பாரோ? சரி, வரட்டும். மாமன்னர் கரிகாலரிடம் எப்போது வேண்டுமானாலும் ஒற்றரை அழைத்து வரலாம் என்று அனுமதி பெற்றுவிட்டோம். இந்த முறை எப்படியாவது அழைத்துச் சென்று என் இதயத்தின் காதல் மன்னரை சோழ மன்னரின் முன்னால் நிறுத்தினால்தான் எனக்கு ஏற்பட்ட அவமானம் நீங்கும். மன்னருக்கும் என் மீது ஏற்பட்ட நம்பிக்கை மேலும் உறுதி பெறும். சோழ மன்னரையும் வீரபாண்டியரையும் சந்திக்கச் செய்து இரும்புவேளை எதிர்க்கும் போராட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்டால் செழியன் விடுதலை சுலபமாக நடந்துவிடும். பிறகு அந்த வெற்றியின் பரிசாக வீரபாண்டியருக்கும் எனக்கும் மாமன்னரை திருமணம் செய்து வைப்பார். அதற்காக என் நாட்டு பணி அத்தோடு முடிந்துவிட்டதாக பொருள் இல்லை. அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அது பாண்டிய நாட்டிலா அல்லது சோழ நாட்டிலா? அதை பற்றி பிறகு தீர்மானிக்கலாம். இப்பொழுது இவரை மாமன்னரிடம் அழைத்து செல்வதுதான் முக்கியமான பணி. இந்த முறையும் நான் தவறினால் அவ்வளவுதான். மன்னர் என்னை மன்னிக்கவே மாட்டார். என் தந்தையிடமே அனுப்பிவிடுவார். என் தந்தை எவ்வளவு சிறந்த புலவர், எந்த அளவிற்கு மாமன்னரின் மதிப்பை பெற்றவர். ஆனால் இன்று அந்த இருங்கோவேளின் நண்பராகி அவனுக்கு துணை போகிறாரே. இப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன ஏற்பட்டது? தந்தை சோழ நாட்டின் எதிரிக்கு நண்பர், மகளோ சோழ நாட்டின் பெருமைக்காக பாடுபடும் வீராங்கனை. என்ன இது? மன்னரின் அனுமதி பெற்று நான் இங்கு வருவேன் என்று சொல்லியிருந்தேனே. இவரை இன்னும் காணவில்லையே. ஏ பெண்ணே, யார் நீங்கள்? ஏன் என்னை பார்த்தால் யார் என்று தெரியவில்லையா உனக்கு? முகம் முழுவதும் சுருக்கம், தள்ளாடி தரையில் விழுகிற வயது. இதற்கு முன் தங்களை நான் இந்த காட்டில் சந்தித்ததில்லையே. ஆனால் எனக்கு உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றுகிறது. நான் யார் என்று உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீ யார் என்று நிச்சயம் எனக்கு தெரிந்துதான் ஆக வேண்டும். ஏன்? உன்னை போன்ற ஒரு பேரழகியை இதுவரை நான் பார்த்ததே இல்லையே. நிலவை கடைந்து செய்த சிலையில் நித்திலத்தை பதித்தது போல் காட்சி தரும் பாவையே, நீ யார்? மூடனே, உன் உடல்தான் பழுதாகிவிட்டது, கண்ணுமா குருடாகிவிட்டது. ஆண் பெண் என்ற வேறுபாடு தெரியாதா உனக்கு? முகத்திலே ஒரு மீசையை வைத்துக் கொண்டு ஆண் குரலில் பேசிவிட்டா நீ ஆண்மகன் என்று நான் ஏமாந்து விடுவேனா? நீ போட்டிருக்கும் ஆணுடையை மீறி வெளிப்பட்டு நிற்கும் உன் அழகு நீ யார் என்று எனக்கு எளிதாக காட்டிவிட்டது. ஆஹா,
உன் விழிகள் என்ன? மானா இல்லை மீனா? உன் இதழ்கள் என்ன? கொய்யா பழமா அல்லது யாரேனும் கொய்த பழமா? ஏய் கிழவா, நீ இருக்கும் அழகுக்கு வர்ணனை ஒரு கேடா? உன்னுடைய அர்த்தமற்ற வார்த்தைகளை இத்தோடு நிறுத்திக்கொள். இல்லாவிட்டால் இந்த காட்டிலிருந்து நீ தப்புவது மிகவும் கடினம். எப்படி அம்மா இவ்வளவு அழகாக ஊடல் புரிகிறாய்? என் ஆசை காதலை என்ன துணிச்சல் உனக்கு? நான் அணிந்திருக்கும் உடையில் மட்டுமல்ல, ஆயுதத்தை பிரயோகிப்பதிலும் ஆணுக்கு சமம் என்பதை இப்போது நீ புரிந்து கொள்வாய். அடி பெண்ணே, இவன் கிழவன் தானே என்று எளிதாக நினைத்து விட்டாயா? ஓங்கிய கட்டாரையை கண்டதும் நான் ஓடிவிடுவேன் என்று எண்ணிவிட்டாயா? பசித்திருக்கும் புலிக்கு முன்னால் வந்த பசுவை போல் நீ அகப்பட்டுக் கொண்டாய். இன்று நீ என்னிடமிருந்து தப்பிக்கவே முடியாது. அடச்சி கயவனே! என் காதலருக்கு தந்த என் மேனியை வேறொருவர் தீண்ட நான் அனுமதிக்க மாட்டேன். என் கரத்தை பற்றிய உன் உயிரை பறிக்காமல் விட மாட்டேன். முத்துநகை, நான் உன் வீரபாண்டி. அத்தான், தாங்களா? தெரியவில்லையா உனக்கு? ஏமாந்து விட்டாயா? என்ன இது வேடம்? முத்துநகை, என் மீது நம்பிக்கை கொண்டு உன் மனதையும் உன் தேகத்தையும் எனக்கு தந்தார். ஆனால் உன் அனுமதியின்றி யாரும் உன் நிழலை கூட தீண்ட முடியாது என்பதை இன்று நான் புரிந்து கொண்டேன். எனக்கு இனி வாழ்க்கையில் எதுவுமே வேண்டாம் முத்துநகை, நீ மட்டும் போதும். போங்களத்தான், அதற்காக இப்படித்தான் என்னை ஏமாற்றுவதா? எதிரிகளிடம் காட்ட வேண்டிய திறமையை என்னிடம் காட்டுகிறீர்களே. ஏன், நீ கூட எனக்கு எதிரிதான். என்ன? ஆமாம், காதல் என்னும் போர்க்களத்தில் நாம் இருவரும் எதிரிகளாக இருந்து போராட வேண்டியவர்கள் தானே. அப்போதுதானே சுவையாக இருக்கும். உங்கள் பேச்சே சில நேரம் புதிராக இருக்கிறது. அது போகட்டும், இந்த கிழவேடம் எதற்காக? இதுதான் நான் உன்னுடன் வந்து கரிகால் சோழரை சந்திக்க போகும் வேடம். ஏன், உண்மையான வீரபாண்டியாக வருவதில் தங்களுக்கு என்ன சங்கடம்? என் உண்மை உருவுடன் இளமையில் வந்தால் உன்னையும் என்னையும் இணைத்து பார்த்து மன்னர் சந்தேகிக்கலாம். ஓ, நம்மிடையே எப்படி தொடர்பு ஏற்பட்டது, இது எந்த மாதிரியான உறவு என்றெல்லாம் அவர் என்ன தோன்றலாம். இதன் மூலம் என் சந்திப்பின் நோக்கமே மாறி போகலாம். உன்னை பற்றி தவறான எண்ணமும் ஏற்படலாம். இது போன்ற சாதாரண சந்தேகங்கள் கூட ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இந்த வேடம் பூண்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், அரசரை பார்க்க அனுமதி பெற்றுவிட்டாய் அல்லவா? அதை பெறாமல் போயிருந்தால் இங்கு நான் வந்திருக்கவே மாட்டேனே. அவரை எப்பொழுது சந்திக்கலாம்? எப்பொழுது வேண்டுமானாலும் சந்திக்கலாம். ஆனால் இந்த முறையும் தவறு நேர்ந்தால் வேறு என்றைக்குமே இந்த வாய்ப்பு தரப்படாது என்று மன்னர் கூறிவிட்டார். இல்லை இல்லை, இந்த முறை தவறவே மாட்டேன். அவரை பார்ப்பதற்காகத்தான் இந்த வேடமே. நாளை காலையே நாம் கரிகால் மன்னரை சந்தித்து விடலாம். நாளை சந்தித்து விட்டால் பிறகு அவரை சந்திப்பதற்கான அவசியமே ஏற்படாது. என்ன? இல்லை, ஒன்றுமில்லை. இந்த சந்திப்பிலேயே நான் சொல்ல நினைத்தது எல்லாம் கரிகாலனிடம் சொல்லிவிடுவேன் என்று சொல்ல வந்தேன். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த உனக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். அத்தான், அது என் கடமை. கரிகால் மன்னரை சந்திப்பதன் மூலம் என்னுடைய நீண்ட நாள் கனவு
நிறைவேறப் போகிறது. முத்துநகை, வாருங்கள் பிரபு. விடிந்ததும் கிளம்பலாம் என்று சொன்ன நீங்கள் விடிவதற்கு முன்பு கிளம்பி இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லி கிளம்பினீர்கள். விரைவில் வந்து விடுவீர்கள் என்று பார்த்தால் இவ்வளவு தாமதம் செய்து விட்டீர்களே. அதனால் என்ன? அதனால் என்னவா? இன்று காலையில் மன்னரை சந்திக்கலாம் என்று சொன்னதை மறந்து விட்டீர்களா? அதை மறந்திருந்தால் நான் இங்கு வந்திருப்பேனா? அதற்கான ஏற்பாடுகளை செய்யத்தானே சென்றேன். பிறகேன் தாமதம்? உடனே புறப்படலாம், வாருங்கள். உன்னையே பார்த்து கொண்டு இந்த மண்டபத்திலே இருந்து விடலாம் என்று தோன்றுகிறது. பிரபுவிற்கு இரவின் கிறக்கம் இன்னும் தீரவில்லையோ? தீரக்கூடிய கிறக்கமா அது? என்னது சத்தம்? யாரோ வருவது போல் தெரிகிறதே. இரும்பவேளை நாட்களாக இருந்தால் மிகவும் ஆபத்தாகிவிடுமே. ஆமா, இரு வருகிறேன். நான் சென்று பார்த்து வருகிறேன். சரி, பார்த்து வா. பகை பகை பகை, தூள் தூள் தூள், பகை பகை பகை, தூள் தூள் தூள். இவர்கள் நிச்சயமாக இரும்பவேளை நாட்களாகத்தான் இருக்க வேண்டும். எங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள்? பகை பகை பகை, தூள் தூள் தூள், பகை பகை பகை, தூள் தூள் தூள், பகை பகை பகை, தூள் தூள், பகை பகை பகை, தூள் தூள் தூள், பகை பகை பகை, தூள் தூள், பகை பகை பகை, தூள் தூள் தூள், பகை பகை பகை, தூள் தூள், பகை பகை பகை. பிரபு, என்ன முத்துநகை? யார் அது? நான் சந்தேகப்பட்டது சரியாகிவிட்டது. இரும்பவேளை நாட்கள் தான் அவர்கள். எங்கு சென்று வருகிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த மரமாளிகையை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறார்கள். சரி, நாம் புறப்படலாமா? சற்று பொறு, நான் கிழவேடம் அணிந்து கொண்டு வருகிறேன். மறுபடியும் கிழவேடமா? இது அவசியம்தானா? இது எந்த அளவிற்கு அவசியம் என்பதை நேற்றுதான் உன்னிடம் சொன்னேனே. பிறகு ஏன் புதியதாக கேட்கிறாய்? நான் தங்களை பற்றி மாமன்னரிடம் மிகவும் பெருமையாக கூறியிருக்கிறேன். அவர் உங்களை அப்படி பார்த்ததும் இந்த கிழவனையா இவள் இப்படி புகழ்ந்தாள் என்று நினைக்கப் போகிறார். அவர் என்னை பற்றி எப்படி நினைத்தால் எனக்கு என்ன? நான் நினைத்த காரியம் நடந்தால் சரிதான். நிச்சயமாக நடக்கும். அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? நீயே சொல்லிவிட்டாய், பிறகென்ன தயக்கம்? சரி, மண்டபத்தை கடந்து சென்ற வீரர்கள் யாராவது ஒருவன் நம்மை பார்த்து விட்டாலும் படையோடு வந்து நம்மை வளைத்துக் கொள்வார்கள். இருங்கோவேல் ஆட்களிடம் மாட்டிக்கொண்டால் தப்பிக்கவே முடியாது. அப்படியெல்லாம் எதுவும் நேராது. அவர்கள் இங்கு வருவதற்குள் நாம் பூம்புகார் நகரையே அடைந்து விடலாம். சீக்கிரமாக சென்று வேடத்தை மாற்றிக்கொண்டு வாருங்கள். இதோ வருகிறேன்.
செல்வமா? ம் ஆ ஆம். முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துவிட்டீர்கள். தடியை சொன்னேன். தடி எங்கே? ஓ, குதிரையில் இருக்கிறது. ஆ, குதிரையில் இருக்கிறது. ஓஹோ, இப்பொழுதே குரலில் மாற்றமா? செல்வோம். நில்லுங்கள். என்னை ஏன் தடுக்கிறாய்? நான் யார் என்பது உனக்கு தெரியாதா? நன்றாக தெரியும். பிறகு ஏன் தடுக்கிறாய்? நான் உடனே அரசரை பார்க்க வேண்டும். நீங்கள் மட்டும் சென்று பார்ப்பதானால் எந்த தடையும் இல்லை. இவரை அழைத்து வருவதற்கு நான் அரசரிடம் முன்பே அனுமதி பெற்றிருக்கிறேன். அதனால் நான் உள்ளே செல்வதானால் இவரோடுதான் செல்வேன். மன்னர் தாங்கள் மட்டும் உள்ளே வருவதற்கு அனுமதி தந்திருக்கிறார். இவரில்லாமல் நான் உள்ளே செல்லப் போவதில்லை. முத்து, இந்த வீரனிடம் எதற்காக நீ வாதாடிக் கொண்டிருக்கிறாய்? மன்னரிட்ட கட்டளை தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். நீ போய் வா. அது எப்படி? இவ்வளவு தூரம் தங்களை அழைத்து வந்துவிட்டு இங்கேயே விட்டுவிட்டு செல்வதற்கு மனம் வரவில்லை. புதிதாக ஒருவர் மன்னரை காண வரும்போது கடைபிடிக்க வேண்டிய முறைதானே இது. ஒரு சில நொடிகள் காத்திருப்பதில் எனக்கொன்றும் சங்கடமில்லை. நீ முதலில் போய் வா. சென்று வருகிறேன். ஆஹா ஆஹா, வாழ்க மாமன்னர். வா முத்துநகை, உனக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அது என் பாக்கியம் மன்னா. வீரபாண்டியனை அழைத்து வந்திருக்கிறாய் அல்லவா? அழைத்து வந்திருக்கிறேன். அப்படி என்றால் சரி, நீ இங்கேயே இரு. நான் சற்று நேரத்தில் வந்து விடுகிறேன். ஆகட்டும் மன்னா.